தேவ ஆவி அவனுக்குள்ளே இருக்கும்போது அவனுடைய ஞானம் அளவு கடந்த ஞானமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை அநேகர் காலம் இந்த டிஎம்ஐ பார்க்குறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசைப்பாராக. இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பரீட்சை, அதாவது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள். நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒருவேளை ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் பரவாயில்ல. முதல்ல பரீட்சைக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை பயம் இருக்கக்கூடாது. சங்கீதம் 56:3 நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பாப்பா வந்துச்சு. அந்த பாப்பா நல்லா தான் படிக்கும், நல்ல ஹோம்ஒர்க் பண்ணும், கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கும். அந்த ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னா அவருக்கு ஒரு பயம். அந்த பயத்தில் அவளுக்கு வேத்து கொட்டி அவளால் சரியாக எழுத முடியாது. ஸோ அவளுக்கு +2 எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு அப்போ நம்ம மீட்டிங் தான் வந்து ஜெபம் பண்ணிச்சு. அது என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? நல்லா படிக்கிற பிள்ளை சொல்லிச்சு, நான் 40ஆம் ரேங்க் தான் எடுப்பேன்னு சொல்லிச்சு. எனக்கு அளவா சிரிக்கவான்னு தெரில. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், எப்போ அந்த எக்ஸாம் ஹாலில் இயேசு கிறிஸ்துவனோடு இருப்பார். யார் இருக்காங்களோ இல்லையோ இயேசு கிறிஸ்துவனோடு இருப்பார். ஏன்னா கொலோசர் 2:3 அவருக்குள்ள அறிவு ஞானம் என்ன பொக்கிஷம் இருக்குது. ஸோ நீ அவன் சுய புத்தியை நம்பாமல் அவரே சார்ந்திருக்கிற, அவனுக்கு வெற்றியை தருவார். நீ வேணா பாரு, நீ பாண்டிச்சேரியிலே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்ப அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி கண்ணீரை தொடச்சி அவளை அனுப்பினேன். டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஆச்சு. ரிசல்ட் வந்துச்சு, இவ தான் பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா. 200/200 எடுத்திருந்தான். ஸோ பிள்ளைகளா, முதல்ல பயத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்ததை திரும்பி ரீகலெக்ட் பண்ணுங்கள். படிக்காத அப்படி வச்சுருங்க. நீங்கள் முக்கால்வாசி படிச்சிருப்பீங்க, கால்வாசி படிக்காமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் முதல்ல படித்ததை ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைம் இருக்கும்போது அது ஒரு கண்ணோட்டமாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படித்ததை ஞாபகப்படுத்திடுங்க. உங்களுக்கு ஞாபகம் வரலைன்னா பைபிள் படிங்க. பைபிள் படித்தா பைபிள் எல்லா மறந்துடும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். சங்கீதம் 119, 98, 100. நான் இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்லாம் எழுதும்போது நிறையா படிக்கிறோம், நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணி ஆனோம். அப்போது கண்டிப்பாக மறக்கும். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞானம் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஜாக்கிரனுடைய கரங்கள் ஆளுகை செய்யணும் வேறுன்னு சொல்லுது இல்லையா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன், நிறைய நேரம் படிச்சிருப்பேன். இருந்தாலும் எக்ஸாம்ஸ் அவுட் சைடு வரும். பர்மிங்ஹாம், வாஷிங்டன், அட்லாண்டா, இங்கேருந்து தான் எக்ஸாம் வரும். என்ன எக்ஸாம் வரப்போன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் பைபிள் படிச்சுட்டு போயிட்டேன்னா, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லணும் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆண்டவர் செய்வார். ரீகலெக்ட் பண்ணுவார். எனக்கு அந்த வேதாகமம் ரீகலெக்ட் பண்ண இப்போவும் என்னுடைய ஆஃபீஸ்லேயும் பல வேலைகள் எனக்கு இருக்குது. ஊழியத்துக்கு போகணும், பிரசங்கம் என்னென்னு கேட்கணும், ஆஃபீஸ் வேலைகளை பார்க்கணும், நிறைய வேலையில் இருந்தால் கூட நான் மறந்துடுறோம். ஆனால் காலை எழுந்து பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் ஒன்றுன்னா நான் மறந்ததை ஞாபகப்படுத்துவார். அது ரொம்ப முக்கியம். பைபிள் படிச்சுட்டு போங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, தீட்டானவைகளில் பங்கு பெறாதீங்க. தீட்டுன்னு சொல்லும்போது வேண்டாத செல்ஃபோன்ஸு, வேண்டாத காட்சிகள், வேண்டாத சம்பாஷணைகள் இதெல்லாம் விட்டுருங்க. சில மாணவர்கள் குடிக்கக்கூட செய்வாங்க. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஸ்மோக் பண்ணாதீங்க. அப்போது நீங்கள் ஆணுடைய சமரில் பெரிய முனவலாக காணப்படுவீங்க. தானியேல் 1:8 தானியேலுடைய சகோதரர்கள் தீட்டானை விட்டு விலகுனாங்க. ஸோ ஆகையினால தானியேல் 1
20 கல்தையரை விட, அது அந்நிய நாட்டுக்கு போயிருக்காங்க, அந்த நாட்டு ஞானிகளை விட அடிமையாக விற்கப்பட்ட இவங்க 10 மடங்கு சமர்த்தலாக இருந்திருக்காங்க. அது மட்டுமா, தானியேல் 6:28 படித்து பாருங்கள். அவருடைய லைஃப் ஃபுல்லாகவே எம்பரர் மாறி இருக்காங்க. அந்த எம்பரர் மாறினா கூட நேபுகாத்நேச்சார், அதுக்கப்புறம் கிங், அதுக்கப்புறம் பெல்ஷாசார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இப்படி பார்த்தீங்கன்னா சைரஸ், டேரியஸ். சைரஸ் தான் டேரியஸுங்கிற கவர்னரை அப்பாயின் பண்ணாங்க. ஸோ அந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட தானியுடைய 99 வயசு வரைக்கும், 26 99 வயசு வரைக்கும் அவன் ஞானத்தை யாருமே எதிர்க்க முடியல. He was always first and victorious. 1 Corinthians 15:57 நமக்கு ஜெயம் கொடுப்பவர் அவர். கடைசியாக ஒருவேளை இது எல்லாருக்குமே இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆதியாகமம் 41:32 யோசேப்பை பற்றி பார்வன் சொல்கிறான், தேவ ஆவி பெற்ற இவனை போல ஒருவர் உண்டோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ யோசேப்பு தன்னுடைய சுயசக்தினால் மேலே வந்தேன்னு சொல்லலை. அதே மாதிரி தாவீதை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18 கடைசியில் அவனோடு இந்த எல்லாரையும் பார்க்கிறோம் ஞானமுள்ளவனாக இருந்தான். இதில் தாவீது படிக்காதவன், ஆடு மேய்ச்சவன். ஆனால் அவனுக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சு? சவுலோடு இந்த எல்லா போர்களை பார்க்கிறோம் ஞானமுள்ளவனாக இருந்தான். யோசிப்பு பாருங்கள், அவன் சிறு வயதிலே ஆண்டவருக்கு பயந்து நடந்தான். ஸோ கர்த்தர் அவனை தம்முடைய ஆவியானவரால் நிரப்பினான். ஸோ சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னால் கூட சரித்திரப்படி பார்வோனுடைய மந்திரிகள் வேண்டான்ட்டாங்க. ஏன்னா ஹீப்ரு மட்டும்தான் தெரியும். ஈஜிப்ட் 60 நாடுகளை ஆண்டு கொண்டுச்சு. ஸோ 60 நாடுகளோட லாங்குவேஜ் எனக்கு எப்படி தெரியுனாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர்கள் இருந்ததுனால 13 வருஷத்தில் அவன் 60 லாங்குவேஜை பேசினான்னு சொல்லி கல்வெட்டுகள் சொல்லுது. சாப்நாத் பர்னையா. ஸோ யோசித்து பாருங்கள். ஸோ அவனுக்காக ஒரு பிரமிடே கட்டினாங்க. ஆனால் அதுக்குள்ள அவனுடைய பிணங்களை வைக்க அவன் விடலை. அவனுடைய எலும்புகளை ஆபிரகாமுடைய இதில் தான் வச்சாங்க. ஸோ தேவ ஆவி அவனுக்குள்ளே இருக்கும்போது அவனுடைய ஞானம் அளவு கடந்த ஞானமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெறும்போது கர்த்தருடைய ஆவியான சகலத்திற்கு வெளிப்படுத்துவார். அந்த அபிஷேகத்தை பற்றி நீங்கள் எங்களுடைய மீட்டிங்கு சர்ச்சுக்கு வாங்க. we will teach you. அன்பின் கர்த்தாவே, எங்களால் ஒன்றுமே முடியாதுப்பா. சில பிள்ளைகளுக்கு பரிச்சனாலே தலைவலிக்கும், சில பிள்ளைகளுக்கு கை நடுங்கும், சில அருமையான பசங்களுக்கு படிச்செல்லாம் மறந்துடும். எது எப்படியா இருந்தாலும் அவர்களுமே நோக்கி பார்க்கும்போது நீர் அவளுக்கு மகத்தான வெற்றியை தாரும். கொஸ்டின்லாம் ஈஸியாக வரும்படிக்க செய்யும். அவளுக்கு ஈஸியாக தெரியணும். இறை மறந்த விடை சொல்லித்தாரும். உமக்கென்று அவள் வாழும்போது வெற்றியை தாரும். டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற மோரல் மற்ற ஒழுங்குமுறையெல்லாம் அவங்க கீழ்ப்பிடிச்சு நடக்கும்போது அவனை எல்லாரையும் ஞான உணர்வுகளாய் மாறச்சு. கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆசீர்வதி. அவர்கள் தங்களுடைய சப்ஜெக்டில் எல்லா மாணவிகளும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதை நிறைவேற்றும். சேஷமாக மோகனாங்கிற சகோதரி பரீட்சை குறித்து அதிகமாக பயப்பட பார்க்குறேன். அவளுக்குள்ள ஏற்கனவே ஒரு பயத்தின் ஆவி இருக்கு. இயேசு அதை அவள்கிட்ட அப்புறப்படுத்தி மோகனாக்கு வெற்றியை தருகிறார். அதே போல் ஏசப்பா சதீஷ்ங்கிற பையன் நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கான் காலேஜில். ஆனால் இப்போ தான் உம்மண்ட திரும்பியிருக்கான். அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஜெபம் இருக்காங்க. தயவு செய்து இனிமே அவன் எழுத போகிற 2 வருஷம் அரியர்ஸ்களோட 16 பேப்பரில் அவன் வெற்றி பெறும்படிக்கு அனுக்கிரகம் செய்யும். அதே போல் சங்கர நாராயணி எங்கள் பிள்ளை ஆசீர்வதி. அவளுக்கு அடிக்கடி வயிற்றுவலி வரும், பரிச்சனாலே வயிற்றுவலி வரும். அந்த வலி எடுத்து போடும். பிள்ளை ஆசீர்வதி பலப்படுத்தும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் எடுக்காத நல்ல வாய்ப்புகளை பெறச்சு இயேசுவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.